இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் நிமித்தம், இந்த ராட்சதனின் நிமித்தம், இந்த பெரிய வீரனின் நிமித்தம் உங்க இருதயம் என்ன செய்ய வேண்டாம், யாருடைய இருதயமும் கலங்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ற காரியம், எதை நினைச்சு உங்க இருதயம் கலங்குது, நீங்க இன்னும் அதெல்லாம் நினைச்சு என்ன செய்ய வேண்டாம், கலங்கவே வேண்டாம். இங்க இவன் என்கிற ஒரு நபர் கோலியாத் குறிப்பிடப்படுகிறார். இதை போல வேற எதுனாலும், வேற பிரச்சனையா இருக்கலாம், பலவீனம் வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வேலையில் இருக்கிற நெருக்கடியா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாதிப்பு பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு அசம்பாவிதமா இருக்கலாம். அதெல்லாம் நினைச்ச உடனே உங்க இருதயம் கலங்குதா, நீங்க கலங்க வேண்டியதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில 2 விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். இதே அதிகாரத்துல அந்த வார்த்தைகளை கேட்டபோது எல்லாரும் கலங்குனாங்க, பயந்து கலங்குனாங்க. அவன் பேசின வார்த்தைகளை எப்படி இருந்துச்சுன்னா, நிந்தித்து பேசினதா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவமானமா, அசிங்கமா, அவதூறா பேச முடியுமோ அப்படி பேசணும். இப்படி சில வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் நீங்க கலங்கி போயிருக்கீங்களா? உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுக்கு சொந்தமானவர்களை ரொம்ப தரமட்டமா, மிக கீழ்த்தரமா, எல்லாரும் கேட்குற மாதிரி, எல்லாரும் அறிகிற மாதிரி மட்டமா பேசினதுனால உள்ள உடஞ்சி கலங்கி போயிருக்கீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இவர்களும் இருந்தாங்க. அதே நேரத்தில் அவனுடைய வார்த்தை சாபம் நிறைந்ததா இருந்தது. தன்னுடைய தேவர்களை முன்னிட்டு சபித்தான் அப்படின்னு. அப்ப சாபமான வார்த்தைகளை கேட்டதுனால அவங்களுடைய இருதயம் கலங்கி போன மாதிரி உங்க இருதயம் கலங்கி போயிருக்கா? நீங்க யாராவது அந்த சாபமான வார்த்தைகளை கேட்டு பயந்துட்டீங்களா? காரணம் இல்லாமல்ட்ட சாபம் தங்காது. ஆண்டவர் நிந்தையை புரட்டி போடுகிறவர். நம்முடைய இயேசு கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அதனால இந்த சாப வார்த்தைகள், நிந்தனையான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள் உங்க இருதயத்தை கலங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அவனை பார்த்து அவங்களாம் கலங்கினாங்களாம். ஏன்னா எல்லாரும் இருக்கிற உயரத்தை காட்டிலும் அவன் ரொம்ப அதிகமான உயரம். எல்லாருடைய தோற்றத்தை காட்டிலும் அவனுடைய தோற்றம் ரொம்ப வித்தியாசமா, விகாரமா இருக்கு. அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் மற்றவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்களை காட்டிலும் வலிமையானதா இருக்கு, பெரிதானதா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, பயந்து கலங்கினாங்கன்னு. அப்போ உங்க இருதயம் கலங்கினதுக்கு நிறைய காரியங்களை நீங்க பார்த்ததுனால இருக்கலாம். வித்தியாசமா இருக்குத, வினோதமா இருக்குத, யாருக்கும் இல்லாதது இருக்க, இந்த கட்டியை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குத, இந்த புண்ணை பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்கிறது அப்படியே நீங்க பார்த்தது நிமித்தம் நீங்க பயந்து கலங்கி போயிருக்கலாம். அப்படிதான் நீங்க அவங்க கலங்கி போயிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது, கலங்க வேண்டாம், யாருடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். எப்படி தாவீதை ஒரு இரட்சகனா அன்னைக்கு கர்த்தர் எழுப்பி அந்த கலக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரோ, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு இரட்சகராக இருக்கிறார். நம்முடைய பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் என்ன காரணம் வந்தாலும் கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை தருவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால எதை கேட்டதுனால, எதை பார்த்ததுனால உங்க இருதயம் கலங்கி போயிருந்தால இயேசு இருக்கிறார். எப்படி தாவீது அன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று அந்த பெலிஸ்தியனுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு 40 நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குனானோ, அதை போல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்து நிமித்தம் வந்த கலக்கங்களுக்கு இயேசு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் கலக்கங்களை நீக்குவார். பரலோக தேவனே, யாருடைய இருதயம் கலங்கி போனார் அந்த கலக்கங்களை முற்றிலும் மாற்றி ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Ministries 9500252586 Surandai.